கடந்த நவம்பர் மாதம் 17, 18 21ஆம் தேதி வரை பெய்த கனமழையினுடைய காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் ஒரு வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஆனால் தமிழகத்தினுடைய பார்வை ஏதோ சென்னையை மட்டுமே மையப்படுத்தி இருக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய வாழ்வியல் சூழலானது பரவலாக்கப்படாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது. இதனுடைய விளைவு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட 20க்கும் மேற்பட்ட அரசு அலுவலகங்கள் நீரில் மூழ்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது. அது மட்டுமின்றி 22,000 ஏக்கர் உப்பள அலங்கள் முழுவதுமாக இந்த வெள்ளச்சேதத்திற்கு உள்ளாகி வாழ்வாதார அழிப்புக்கு உப்பள தொழிலாளர்கள் உள்ளாகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டது. அது மட்டுமின்றி தாமிரபரணி நதிநீர் பாசனத்தை நம்பியிருந்த 42,000 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தூத்துக்குடி மாநகரத்தை பொறுத்தளவில் முழுக்க இந்த வெள்ளம் சூழப்பட்டு மக்கள் தன்னுடைய சகஜ நிலையிலிருந்து மாறாக வீட்டிற்குள் அடைபட்டு இருக்கக்கூடிய சூழலுக்கு உள்ளாகக்கூடிய சூழல் தள்ளப்பட்டார்கள். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இது ஐவகை திணைகளுக்கு உட்பட்ட ஒரு மாவட்டம். குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை என்று சொல்லக்கூடிய இந்த ஐவகை வளங்களும் நிறைந்த ஒரு மாவட்டம் இந்த வெள்ளச்சேதத்தால் முழுவதும் சேதமடைந்து தொழிலாளர்கள், அதனை நம்பிய தொழிலாளர்கள் முழுவதுமாக வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். குறிப்பாக உப்பு என்பது தமிழகத்தை பொறுத்தளவில், தமிழ் சொல்லை பொறுத்தளவில் அது நன்றிக்குரிய ஒரு பொருளாக கருதப்படுகிறது. ஆனால் ஒரு 60,000 தொழிலாளர்கள், உப்பள தொழிலாளர்களுடைய வாழ்வாதார சூழல் ஒரு நன்றி கலந்த பார்வையோடு பார்க்கப்பட்டதா என்றால் முழுவதுமாக இல்லை. குறிப்பாக உப்பள தொழிலாளருடைய சூழல் என்பது ஒரு நாள் மழையில் 1 மாத தொழிலிழப்பு என்பது இயல்பாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த கனமழை என்பது இனி அவர்கள் ஒரு 6 மாத காலத்திற்கு எந்தவித தொழிலுக்கும் அவர்கள் தொழில் இல்லாமல் வாழ்வாதாரம் இழக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். இதனால் வறுமையின் விளிம்பில் தள்ளப்பட்டு மிக ஒரு அபாயகரமான ஒரு வேதனைக்குரிய ஒரு நிலையில் உள்ளார்கள். குறிப்பாக 250க்கும் மேற்பட்ட உப்பள தொழிலாளர்கள் வீடுகள் முற்றிலும் இடிந்து நாசமாகி உள்ளன. வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வீடுகளில் குடியிருக்க முடியாத சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசோ மத்திய அரசாங்கத்துடைய பார்வையோ முழுக்க தூத்துக்குடி மக்களை சார்ந்து இல்லாதது ஒரு வேதனையான செயல்பாடு. மத்திய கமிட்டி வந்தது, தூத்துக்குடி புறந்தள்ளப்பட்டது. மத்திய கமிட்டி தூத்துக்குடிக்குள்ளே என்றாக முடியாத ஒரு சூழல். அவர் தமிழக அரசு அழைக்கவில்லை, அதனால் அவர்கள் வரவில்லை. மக்கள் இன்றளவும் இந்த மழை வெள்ளத்தால் சிரமத்திற்கு வாழ்வாதாரம் இழந்து தவிக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக இதற்கெல்லாம் காரணம் தாமிரபரணி நதிநீர் பாசனத்தின் வழியாக வரக்கூடிய குளங்கள் முழுவதும் நிரங்கி திட்டமிடாத சூழலுக்கு மக்களுக்கு எந்த விதமாக அறிவிப்பும் இல்லாமல் முழுக்க அத்தனை குளங்களும் திறந்து விடப்பட்டதனுடைய விளைவே இவ்வளவு பெரிய பேரிடருக்கான ஒரு முக்கிய காரணமாகும். இயல்பாகவே பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் சாதிய ரீதியாகவும் விளிம்பு நிலையில் கரையோரங்கள் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், உப்பள தொழிலாளர்களுடைய இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை கூட விடுக்கப்படாத சூழலில் அவர்கள் இந்த வெள்ளத்திற்குள் மிகப்பெரிய சேதத்திற்கும் மிகப்பெரிய துன்பத்திற்கும் உள்ளானார்கள். உப்பள தொழிலாளருடைய நிலை என்பது இவ்வளவு பேரிடர் அவர்களுக்கு உள்ளாகக்கூடிய காரணம் என்பது அவர்களுக்கு வளம் சார்ந்த உரிமை இல்லாதது என்பதே ஒரு மையமான காரணமாகும். குறிப்பாக காலங்காலமாக சுதந்திரத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி உப்பள அலங்கள் அத்தனையும் மத்திய அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கக்கூடிய அலங்களாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கக்கூடிய அலங்களாக இருந்தாலும் சரி, தனியார் அலங்களாக இருந்தாலும் சரி, அத்தனையும் பெரும் முதலாளிகள் கையில் தான் சிக்கியுள்ளன. இன்று வரை 60,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களில் மிகப்பெரிய 80% தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இன்றளவும் அந்த வளம் சார்ந்த உரிமை கொடுக்கப்படாத சூழலில் இவர்கள் ஒரு வறுமையின் பிடியில் சிக்கி உப்பளம் சொல்லப்போனால் அது ஒரு கரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அவர்களுடைய வாழ்வும் அந்த கரிக்கக்கூடிய தன்மைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள சூழலுக்கே தள்ளப்பட்டுள்ளது. உப்பள தொழிலாளர்கள் மட்டுமில்லாதது பனை தொழிலாளர்கள் உட்பட, விவசாய தொழிலாளர்கள் உட்பட, மீனவ தொழிலாளர்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக அந்த வளங்களை நம்பியிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அத்தனை பேரும் இந்த வெள்ளச்சேதத்திற்கு மிகப்பெரிய இலக்காகி உள்ளார்கள். வறுமையின் பிடியில் சிக்கியுள்ளார்கள். இவர்கள் இந்த பிடியிலிருந்து மீட்டெடுக்கப்படுமையானால் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்வாதார உரிமைகள் காக்கப்பட வேண்டும். குறிப்பாக குடியிருப்பு உரிமைகள் முழுக்க அவர்களுக்கு இல்லாத ஒரு சூழலும் இதில் ஒரு மையமான கருத்தாக நாங்கள் நினைக்கின்றோம். குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் உப்பாத்த ஓடை என்று சொல்லக்கூடிய ஒரு ஓடை, அதே நேரத்தில் பக்கீல் ஓடை என்று சொல்லக்கூடிய ஓடை, மற்ற ஓடைகள் அத்தனையும் இன்று வரை வெளித்துறைமுக விரிவாக்கம் என்ற பெயரில் இருக்கக்கூடிய துறைமுகம் சார்ந்த கம்பெனிகள் ரீதியாக, ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் ரீதியாக முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது.
தனியார் முதலாளிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இதுவே இந்த வெள்ளச்சேதத்தில் ஒரு முக்கியமான காரண கர்த்தாக்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இவ்வளவு வளங்கள் சேதங்கள் அளிக்கப்பட்டு இதனுடைய விளைவு யாரை நோக்கி மையப்படுத்துகிறது என்றால் ஒட்டுமொத்த தொழிலாளர்களையும் தான் இது மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்திற்குள்ளாகிறது. குறிப்பாக விவசாய தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி, உப்பள தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய 6 மாத காலத்தில் அவருடைய வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தள்ளப்பட்டுள்ளது. உணவுக்கான உரிமை இல்லாது, அவர்கள் உடுத்துவதற்கான உடைகள் என்பது வெள்ளத்தில் மிகப்பெரிய அளவில் சேதத்திற்குள்ளாகின்றன. வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமாகியுள்ளன. இதிலிருந்து அவர்கள் எவ்வாறு மீளவார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய செயல்பாடாகவே நாங்கள் நினைக்கின்றோம். அரசு என்பது முழுக்க முழுக்க துரிதமான நடவடிக்கைகள் என்பது இன்று வரை அவர்கள் எந்த விதமான நடவடிக்கைகள், கண்துடைப்பான நடவடிக்கைகள் மட்டுமே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. முழுக்க முழுக்க தொழிற்சாலை நகரம் என்று சொல்லக்கூடிய தூத்துக்குடி மாநகரம் இன்று இருக்கக்கூடிய நிலவில் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பதற்கு இந்த கார்ப்பரேட்டுடைய பங்களிப்பு ஏதாவது இருக்குமே, ஆனால் கண்டிப்பாக இல்லை. கண் துடைப்பாக ஒருவேளை உணவு, இருவேளை உணவு, மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவு கூட அவர்கள் வழங்கப்படவில்லை. ஏதோ மிருகங்களுக்கு கூடிய அழைக்கக்கூடிய உணவுகளோட கீழ்த்தரமான உணவுகள் தான் அவர்களுக்கு பரிமாறப்பட்டன. இது மக்களை மீண்டும் மீண்டும் இரவல் வாங்குவதற்கான ஒரு முயற்சியாகவே இது கருதப்படுகிறது. அவருடைய முழுமையான சுய கௌரவத்திற்குட்பட்டு, அவர்களுடைய தன்மானத்திற்குட்பட்டு அவருடைய நலத்திட்டங்கள், செயல்பாட்டு திட்டங்கள் அரசு ரீதியாக வகுக்கப்பட வேண்டும். குறிப்பாக உப்பள தொழிலாளர்களுக்கு தனித்துவமான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். பேரிடர் என்பது அரசாங்கம் ரீதியாக, மாவட்ட ரீதியாக அதற்கான அமைப்புகள் இருக்கின்றன, கமிட்டிகள் இருக்கின்றன. பேரிடர் குறித்தான வரைபடங்கள் வகுக்கப்பட வேண்டும் கூறப்படுகின்றன. கடற்கரை சார்ந்த ரீதியில், கடலோர ஒழுங்காற்று அறிவிப்பான ரீதியில் சீசன் டப்பி மேப்பிங் சொல்லக்கூடிய கோஸ்டல் சோன் மேனேஜ்மெண்ட் மேப்பிங் வகுக்கப்பட வேண்டும். இதற்குள் வகுத்திருக்க வேண்டும். ஆனால் அரசு என்பது கண்துடைப்பான நடவடிக்கைகளை மட்டுமே தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. இதனால் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சமூகம் என்பது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை தொடர்ந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற அமைப்பு சாரா தொழிலாளர், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் உப்பள தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் என்பது கண்ணீர் கடலில் அவர்கள் தத்தளிக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. கரிக்கும் அவர்கள் வாழ்வு இனிக்க வேண்டுமானால் ஒட்டுமொத்த சமூகமும் ஒருங்கிணைய வேண்டும். அவர்கள் பக்கம் அவருடைய பார்வையாவது குறைந்தபட்சம் திரும்ப வேண்டும். அவருடைய வாழ்வாதாரம் காப்பதற்கான நடவடிக்கைகளை அரசும் சரி, தனியார் அமைப்புகளும் சரி, இயக்கங்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி சிந்திக்கவாத வேண்டும். அப்படியாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவர்களுக்கான செயல் திட்டங்களை உருவாக்கப்பட வேண்டும். குறிப்பாக ஏதோ இலவச திட்டங்கள் போன்று அவர்களுக்கு வழங்கப்படுவது என்பது இந்த பேரிடரிலிருந்து அவர்களை காக்க சிறந்த ஒரு வழியாக கருத முடியாது. குறிப்பாக இந்த வளம் சார்ந்த உரிமையை பெறுவதற்கான நடைமுறை செயல்பட்டு திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். உரிமை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அதன் வாயிலாகவே அவர்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. அதன் ரீதியாக இந்த சமூகத்தினுடைய சிந்தனை ஓட்டங்கள் ஓரளவாவது ஒப்பிட்ட இந்த உப்பள தொழிலாளர்களுடைய வாழ்வாதார வாழ்வியல் சூழல் பக்கம் திரும்ப வேண்டும். அவருடைய வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும். சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதே எங்களை போன்றவருடைய ஒரு பொதுவான ஒரு கருத்தாக நாங்கள் பதிவு செய்கிறோம். நண்பர்களை, நீங்கள் இதுவரையும் கேட்டுக்கொண்டிருந்தது திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய உரை, அவர்களுடைய ஆதங்கம் அபவுட் தூத்துக்குடி. திரு கிருஷ்ணமூர்த்தி இஸ் வெரி குட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட். இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்க. திங்க் வாட் யூ கேன் டூ. நீங்கள் என்ன செய்ய முடியும்ன்றதை நீங்கள் யோசிச்சுட்டு உங்களால் என்ன முடியுமோ யூ ஹாவ் டு டூ தட். அரசியல் ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் என்னென்ன செய்யணுமோ அது அமைப்புகளும் அதை சார்ந்த மற்ற நிறுவனங்களும் செஞ்சுட்ருக்காங்க. தனிநபராக இந்த மக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய முடியுமோ, இது வரைக்கும் நீரில் மூழ்கி அவங்களுடைய உடைமைகள் இழந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி.